20 ஆச்சுங்க. இந்த ஃபோர்ட் போகிறதுக்காக தான் வந்தோம். குட் மார்னிங் guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு இங்கே சென்னா மசாலா இருக்குது அண்டு பூரி சுட்டு சுட்டு போட்டுகிட்டே இருக்காங்க. இங்கே காலி ஆகிட்டே இருக்குது. அண்டு இது ரவையில் என்னவோ கொஞ்சம் ஸ்வீட் மாதிரி பண்ணியிருக்காங்க. நான் டேஸ்ட் பண்ணல, ரிஸ்க் வரணும்னு. ஜூஸ் ப்ளஸ் காஃபி சேம் லைக். அங்கே ப்ரெட் இருக்குது, பனானாஸ். இன்றைக்கி வந்து ஆம்லேட் இல்லையா, காலி ஆகிடுச்சான். ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது, ஸோ எல்லாமே காலி. குட் மார்னிங். இந்த ஃபேஸ் அலர்ஜி ஆனதுனால எல்லாருமே டேப்லெட் போட்டு நல்லா தூங்கிட்டோங்க. 11 o'clock ஆச்சு. இப்போ கிளம்பிகிட்ருக்கோம். ஒரு ஃபோர்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். இன்றைக்கி எது போட்டாலும் க்ளோஸ்டுன்னு வருது, என்னன்னு தெரியல. போய் பார்ப்போம். போய் பார்த்துட்டு அது இல்லைன்னா வேறு இடம் பிளான் பண்ணுவோம். இங்கேருந்து 11 kilometers போட்டிருக்காங்க. ஸோ போயிட்டுருக்கோம், பார்ப்போம். வந்துட்டோம். ஒரு பெரிய சர்ச் இருக்குது. இந்த பக்கமாக அப்படியே கடல் இருக்குது லெஃப்டில். சூப்பருங்க. மண்டே நிறைய க்ளோஸ்டாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுறது? டூர் வர்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க? ஓகே, நாளைக்கு ட்ரை பண்ணுவோம். இங்கே இந்த ஃபோர்ட் போகிறதுக்காக தான் வந்தோம். க்ளோஸ்டாக மண்டே செக் பண்ண க்ளோஸ்டுன்னு இருந்தது. மேபி நம்ம கூகுளில் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்தால் க்ளோஸ்டு தான். இன்னொரு இந்த நேவி ஏவியேஷன் மியூசியம் கூட க்ளோஸ்டு தான். ஸோ நாளைக்கு தான் ஓப்பன் போல். ஸோ கூகுள் கரெக்டாக தான் இன்றைக்கி சொல்லியிருக்கு போல். நேற்றெல்லாம் என்னை சுத்த விட்டுச்சிங்க. நேற்று நிறையா ரோடு சுற்றி தான் வந்தோம். ஸோ வேலைக்காகாது. கடல் ஃபுல்லாக வருங்க. மேபி இறங்கி போகலாம், பார்ப்போம். ஒயிட் கலர்ல இப்போ தான் நான் போடுறேன். நம்ம ஏரியாவில் இருக்கோம் இல்லைங்க, அந்த கேம்லிங் ஷிப்பு எல்லாமே, அந்த ஷிப்பு எல்லாமே இங்கே வருங்க. மெஜஸ்டிக் ப்ரைடு, கேசினோஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஓகே, எல்லாமே இங்கே இருக்குது பாருங்க. நம்ம இப்போ தான் இங்கேருந்து ஒரு 11 kilometers சுற்றி வந்தோம். நம்ம கீழெல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. ஆனால் பிளாக் சாண்ட் இது நல்லாவே இருக்காது, அழுக்காக இருக்கும், இச்சிங் வந்துடும். இந்த ஏரியாவுக்கு இதுவும் ரொம்ப பெரிய சர்ச். இதுவும் க்ளோஸ்டு தான். போர்ச்சுகீஸ் கட்டினதுங்க இந்த ஃபோர்ட்டு. ஆமாம், ஃபோர்ட்டுக்காக இந்த சர்ச். வந்து இந்த பாரா ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோகனட் ட்ரீஸ் எல்லாம் லைனாக இருக்கும். அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவே மாற்றிட்டாங்க. ஸோ பக்கத்தில் தான் இருக்குது. அது போகிறோம். அது போயிட்டு நெக்ஸ்ட் என்னன்ட்டு அங்கேருந்து பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கி மண்டே நிறைய க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு நெக்ஸ்ட் என்னன்ட்டு பார்ப்போம். கூகுள் போய் எங்கேயோ ஒரு பாதியிலேயே ஸ்டாப் ஆகிடுச்சிங்க. கேட்டு போய்கிட்டு இருக்கோம். அவங்க ஹிந்தியில் பேச, நம்ம இங்கிலீஷில் கேட்க ஒரே காமெடியாக இருக்குது. இங்கே எல்லாமே அந்த காலத்து வீடு பார்க்குறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. கிளைமேட்டும் இன்றைக்கி ரொம்பவே நல்லா இருக்குங்க. வெயிலே இல்லை,
சும்மா மூடி மூடி காஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல சுத்தமாகவே வெயில் இல்லை, லைட்டாக தூறல் கூட போட்டுச்சு. நல்லா இருக்கு. ஆனால் இன்னைக்கு இப்படியே போகிற வரைக்கும் இருந்தாலே நல்லா இருக்குங்க. மூஞ்செல்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சு எனக்கு. சொல்லியிருக்கான் திரும்ப லெஃப்ட் போங்க, திரும்ப அந்த பக்கமாக ரைட்டு போங்க, சர்ச்சு வரும், என்னென்னவோ சொன்னான், ஒன்றும் புரியல. போவோம். எவ்வளோ தூரம் தேடி வந்துட்டோம், விடக்கூடாதுல்ல, போய் பார்த்துருவோம். ஃபைனலி தேடி வந்துட்டோங்க. அவ்வளோ சீனெல்லாம் இல்லை. இதுக்கு எதுக்கு இவ்வளோ தூரம் தேடி நம்மளும் வந்தோன்னு தெரில. சரி, ஏதோ சொல்கிறாங்களே ஓகே வரலாம் அப்படின்றதுக்காக தான் வந்தோம். நிறைய பாருங்க இப்போவும் வந்து எல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்கிட்டாங்க எல்லாரும் வந்து வந்து. அவ்வளோதாங்க, இங்கே முடிச்சுட்டு கிளம்புறோம். கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே உக்காந்துட்டு, நிறைய பேர் வந்து இந்த தெலுங்கு பசங்க நிறையா வந்திருந்தாங்க, ஆந்திரா பசங்க நிறையா இருந்தாங்கங்க இங்கே. ஸோ அப்படியே பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். என் ஹஸ்பண்ட் தான் திட்டிகிட்டு இருந்தார், இந்த கோகனட் ட்ரீ எல்லாம் நீ நம்ம ஊரில் பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். இதுக்காக எங்கெங்கேயோ தேடி அலைஞ்சி திரிஞ்சு உள்ளே வந்தவங்க. மொக்கையாக போச்சு இது. அவ்வளோதான், இங்கே கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். அப்புறம் இந்த பாரா ரோடு, அப்புறம் அங்கே அஞ்சுனா பீச்சில் எடுத்தது, அந்த ஃபோர்ட்டில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் அட்டாச் பண்ணியிருக்கேங்க. பிடிச்சிருந்தா லைக்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்ததுங்க. அந்த வீடியோஸ்லாம் இப்போ நெக்ஸ்ட் வரப்போகுது, அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோஸ்லாம் அப்படியே கொஞ்சம் ஃபன்னாக ஜாலியாக அப்படியே எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து மூவ் பண்ணுறோங்க. மூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு அஞ்சுனா பீச்சுக்கு போக போகிறாங்க. அந்த வீடியோவும் பார்க்கலாம். அப்புறம் இங்கே வந்துட்டு அஞ்சுனா பீச்சுக்கு வந்துட்டோங்க நாங்கள். ஸோ வர வழி தானே பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யூஸ்வலாக வேறு வழியில் போவோம். இந்த டைம் இது வேறு ஒரு சைடில் போய்கிட்டு இருக்கோம். இங்கெல்லாம் மார்க்கெட் இருக்கோங்க. இன்றைக்கி வந்து அந்த மார்க்கெட் இருக்கிற டே கிடையாது இது. ஸோ அதனால் அப்படியே இறங்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போனோம். இந்த இடத்துல வந்து என்னோடய மைக் வந்து ஆஃப் ஆகிருக்குங்க, தெரியாமலே. நான் பாட்டுக்கு பேசிட்டு ஜாலியாக வந்துட்டு இருந்திருக்கேன். ரெக்கார்ட் ஆச்சா இல்லையான்னு தெரியாமலே பார்த்துட்டு வந்தேன். இங்கெல்லாம் செம்ம வெயில். இன்றைக்கி மார்னிங் மட்டும் வெயில் இல்லாமல் இருந்ததுங்க, அதுக்கப்புறமா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ பாருங்கள், இங்கெல்லாம் இந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் இருந்ததெல்லாம் எடுத்திருக்காங்க போல இருக்குது. நல்லா இருந்ததுங்க. கொஞ்ச நேரம் இங்கேயும் வைப் செம்மையாக இருந்தது. கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் போனோம். அப்புறம் பாருங்கள், இந்த வேவ்ஸ் எல்லாம் பயங்கரமாக வந்துட்டு இருந்தது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் குட்டி 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 குட்டியாக நிறைய கோரல்ஸ் இருக்குல்லங்க. இங்கே கீழே விழுந்தோன்னா செம்மையாக ஹர்ட் ஆகும். இதே தான் அந்த கவதிராமா நம்ம பேக் வாட்டரில் போய் விளையாட போனோம்ல, அங்கேயும் இப்படி தாங்க நிறைய கோரல்ஸ் இருந்தது. ரொம்ப ஹர்ட் ஆகும், கேர்ஃபுல்லாக போகணும் இங்கே நம்ம போகும்போதெல்லாம். பட் ஜாலியாக இருந்தது. அப்படியே ஜாலியாக போயிட்டு கொஞ்ச நேரம் அங்கேருந்து நாங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அப்புறமா அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் நேரம் தான் இருந்தோம், ஏன்னா வெயில் பட்டையை கிளப்பிக்கிட்டு இருந்தது. அங்கே பாருங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்கு பாருங்க. நின்று பார்த்துட்டு இருக்க போதே செம்மையாக இருந்தது. அங்கே பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக வருது பாருங்க. ஒவ்வொரு வேவ்ஸும் அவ்வளோ ஸ்பீடாக வருது. இங்கெல்லாம் ஹோட்டல்ஸ் இருந்தது, ஆக்சுவலாக ஹோட்டல்ஸ் இல்லை. நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போதெல்லாம் அங்கெல்லாம் உக்காந்துட்டு விளையாடிட்டு இருந்தோங்க. ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தோம் லாஸ்ட் இயரில். நாங்கள் ரொம்ப நேரமாக இந்த இப்படி கீழே பார்க்குறது தாங்க ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே திருப்பிட்டு இங்கே பார்த்தா அதுக்கு மேலே நல்லா இருந்தது. எல்லாருமே அங்கே பக்கத்தில் போய் நின்று எடுத்துகிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறது, செம காமெடிங்க. அவங்க நின்றுட்டு இருக்கும் போது சடனாக நிறைய வேவ்ஸ் வந்து எல்லாருமே நனைஞ்சு போயிட்டாங்க. செம ஃபன்னாக இருந்தது அவங்கள பார்க்கும்போது. என் பொண்ணு அங்கே எதையோ தேடிக்கிட்டு இருக்கா, என்ன தேடிட்டு இருக்கான்ட்டு எனக்கு தெரியல. நாங்கள்லாம் இந்த சைடு ரஷ்ஷும் இல்லைங்க, நல்லா தான் இருந்தது. கொஞ்ச நேரம் அப்படியே வெயில் திறந்தது, மூடினது பாருங்க. எல்லாரும் அந்த சைடு விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம இந்த சைடு வந்ததுனால நம்ம இங்கேயே நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். வேவ்ஸ் எல்லாம் பக்கவாக இருந்ததுங்க. ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சுல்ல, ஸோ அதனால் அப்படி இருக்குது போல இருக்குது. இங்கே வந்து குட்டி குட்டியாக நண்டு இருந்ததுங்க, அதை தான் அவர் காமிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அது ஓடி ஓடி விளையாடிக்கிட்டு இருந்தது. அது வேற கொஞ்ச நேரம் குழந்தைங்க ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோதாங்க, இங்கே கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தோம். எல்லாம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டே கொஞ்ச நேரம் அங்கே பீச் வைப்ஸ் என்ஜாய் பண்ணிவிட்டு
கிளம்பிட்டோங்க நம்ம. இந்த வெர்ஜின் மொஜிட்டோ ஆர்டர் பண்ணாங்க, 560 ரூபா 2. கொள்ள அடிக்கிறாங்க இங்கே நம்மக்கிட்ட. கொஞ்சம் ஏமாந்தால் போதும், பயங்கரமாக கொள்ள அடிக்கிறாங்க. அர்ஜுனா பீச் சைடு வந்தீங்கன்னா பார்த்து சாப்பிடுங்க. எல்லா ஹோட்டல்லையும் பயங்கரமாக ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க, பயங்கரமாக ஏமாத்துறாங்க அர்ஜுனா பீச். கிளம்புறோம், அப்போ எங்கே போகலாம் நெக்ஸ்ட். ஆக மொத்தத்தில் டோட்டலி டைம் வேஸ்ட்டுங்க. இந்த ஃபோர்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே வந்து உள்ளே வந்து ஒர்க் போய்கிட்டு இருக்கு போல் இருக்குது. ஸோ இங்கேயும் உள்ள விடலை. ஸோ சும்மா வந்து வெளியே பார்த்துட்டு அப்படியே இங்கே எட்டி வியூ பாயிண்ட் தெரியுது, வியூ பாயிண்ட் பார்த்துட்டு நம்ம போயிடுவோம். நல்ல வேலை இறங்குனதுமே வெயில் போயிடுச்சு. அந்த சைடு எங்கேயும் போகணும் போல் இருக்குது. கஷ்டங்க, அந்த சைடெலாம் போக முடியாது. அவ்வளோதான், நம்ம இங்கேயே பார்த்துட்டு போவோம். இங்கே கலங்கோட் பீச்சுக்கு போகிற வழியில் வந்து ஒரு ஃபிஷ் தாலி நல்ல டைம் கிடச்சதுங்க. டைம் வந்து இப்போ 4:30. இந்த ஃபிஷ் வந்து சோனக் ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. முள்ளே கிடையாது, ரொம்ப நல்லா இருக்குது. கிங் ஃபிஷ் மாதிரி தான் இருக்கு. இது வந்து அங்கே இருக்கு. அதுலேயும் பீன்ஸ் போட்டு பொரியல் பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் ரசம், பஜ்ஜி கொடுத்துருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. இந்த அம்மா வந்து ஆசையாக சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ கிங்ஃபிஷ் இல்லை, ஸோ எல்லாருக்குமே இதே தான். நாங்கள் இன்றைக்கி மறுபடியும் கலங்கோட் பீச்சுக்கு வந்திருக்கோம். ஏன்னா லாஸ்ட் டே சரி விளையாடிட்டு போகலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலி அவங்க 3 பேரும் தான் இப்போ போக போகிறாங்க. தூரல் வேறு வந்துட்டுருக்கு. நான் வந்துட்டு ட்ரெஸ்ஸு கொண்டு வரல, ஒரு சடன் பிளான்ன்றதுனால சரி அவங்க மட்டும் குழந்தைங்களாம் விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போகலனார். அப்புறம் குழந்தைங்கள யார் பார்த்துக்கிறது, அதனால் அவரும் குழந்தைங்க மட்டும் தண்ணியில் விளையாட போகிறாங்க. நான் சும்மா வெளியே உக்காந்துட்ருக்க போகிறேன், பீச்சில் உக்காந்துட்ருக்க போகிறேன். ஏன்னா இன்றைக்கி மண்டேன்றதுனால எதுவுமே ஓப்பனில் இல்லைங்க, எல்லாமே க்ளோஸ்டாகவே இருந்தது. எல்லாமே க்ளோஸ்டாக இருந்ததுனால ஒன்றுமே பார்க்க முடியல. ஸோ எங்கேயாச்சும் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு ரூமுக்கு போயிட்டு அவங்கள குளிக்க வச்சுட்டு வெளியே வந்து சாப்பிட்டு போய் ரெஸ்ட் எடுக்கலாம். நாளைக்கெல்லாம் கொஞ்சம் எர்லி மார்னிங்காக கிளம்பி போயிட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு, நாளைக்கெல்லாம் மோஸ்ட்லி ஓப்பனாக தான் இருக்கும். ஸோ நாளைக்கு எல்லாமே சுற்றலாம். சுற்றிட்டு முடிச்சுட்டு நைட்டு தூங்கிட்டு வெட்னஸ்டே மார்னிங் கிளம்பி வேறு ஒரு ஊருக்கு போகிறோம். பிகாஸ் ஒரே டைமாக நாங்கள் கோவாலேருந்து சென்னை வரமாட்டோம். போயிட்டு இன்னும் நமக்கு தான் ஸ்கூல் ஹாலிடேஸ் விட்டுட்டாங்க இல்லையா. ஸோ மறுபடியும் ஒரு 4 நாள் போய் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் சென்னை வந்துடுவோம். பக்கமாக இருக்கும், நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ அங்கே பீச்சுக்கிட்ட போய் ரீச் ஆகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பீச்சுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், எங்கே பாரு ஐ லவ் கோவா, ஐ லவ் கோவா நிறைய பார்க்கலாம். இங்கே பாருங்கள். இப்போ வந்து கடல் ஆக்சுவலி ரொம்ப பக்கமாக வந்துருச்சுங்க. ஃபஸ்ட்லலாம் இவ்வளோ பக்கமாக இல்லை, கொஞ்சம் இப்போ தண்ணி முன்னாடி வந்திருக்கு. லாஸ்ட் இயரில் கொஞ்சம் உள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்கும் எங்களுக்கு, நிறையா தூரம் நடந்து போவோம். இப்போ இறங்கி இவனாலே வந்துருச்சு. இங்கெல்லாம் 7 o'clock தாங்க இருட்டும். அந்த லாஸ்ட் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா பாகா பீச், அந்த சைடெல்லாம் பாகா பீச். மழை வந்தது, நான் செத்தேன். கொடையும் எடுத்துகிட்டு வரல.
இவங்க எங்கே போயிட்டாங்கன்னு தெரியலையே. அங்கே இருக்காங்க. போகிறாங்க பாருங்க. கொஞ்சம் 2 பேரை மேனேஜ் பண்ணுறது கஷ்டம்தான், பட் பண்ணி பார்த்து பாரு. எங்க இருக்கு பாருங்க, ஐ லவ் கலங்கோட். பாத்ரூம் இருக்கு, நல்லா கச்ச கச்சான்னு இருக்கும். உடுப்பியில் போய் சாப்பிட்டு படி கேவலமாக இருந்ததுங்க. இங்கேயும் ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்கு. போட்டிருக்கிறது பிளாக், அதுதான் நம்ம ஆளுங்க. இப்போ எல்லாரையுமே அனுப்பிட்டு கரெக்டாக வந்து இவங்க கிட்ட வந்து நின்றுருக்கேங்க. நிற்கிறவங்களெல்லாம் எக்ஸ்கியூஸ் பண்ணி தள்ளி நில்லுங்கன்னு கேட்டுட்டு வந்து நிற்கிறேன். அவன் தான் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பசங்க 2 பேரும். பாவம், அவங்க 2 பேரையும் பார்த்துக்கிறதுலேயே இவருக்கு டைம் போயிடும். இவரை என்ஜாய் பண்ண முடியாது. பிளானே இல்லை, இல்லைன்னா வேறு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருப்போம். புது ட்ரெஸ் போட்டுட்டு போய் இந்த மண்ணில் நிற்க முடியாதுல்ல. ஸோ அதனால் நான் போகல. அவரது கார்லேயே இருந்தது, ஸோ எடுத்து போட்டுட்டு வந்துட்டார். பசங்களோட தான் இருந்தது, என்னது மட்டும்தான் இல்லை. இந்த குட்டீஸ் இதை வச்சுட்டு தாங்க ஒன்றும் முடிய மாட்டேங்குது எல்லாராலையும். பாருங்க எவ்வளோ பெருசாக வந்துட்டு இருக்கு பாருங்க. தூரிட்டு இருக்குங்க. ஆக்சுவலாக சின்னதாக தூரிக்கிட்டே இருக்கு. பட் வராதுன்னு நினைக்கிறேன். பெருசாக ஒன்றும் வர மாதிரி தெரியல. இன்னைக்கு கூட பாருங்க மண்டே எவ்வளோ ரஷ் இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, மண்டேங்க இது. மண்டேன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? பாருங்க, கண்ணுக்கு எட்ட தூரம் வரைக்கும் நல்லா தெரியுதா? மண்டேங்க இன்னைக்கு. செம்ம ரஷ் பாருங்க, எவ்வளோ கூட்டம் இருக்கு பாருங்க. டைம் இப்போ 6:20 ஆச்சுங்க. விளையாடிட்டு இருக்காங்க. நாங்கள் 5:30க்கு வந்தோம். 5:30 மீன்ஸ் இங்கே உள்ளே வந்து 5:40க்கு உள்ளே வந்திருப்போம். 6:20 ஆகுது. 6:30க்கு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். விளையாடிட்டு இருக்காங்க. கால் கிட்ட வரையும் வந்துட்டு தாங்க போகுது. ஆனால் இன்னும் கொஞ்சம் கூட ஒரு 5:15 அந்த மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கீங்க. ஒரு குட்டி பாப்பா பாருங்க, பீச்சில் விளையாடுறதுக்காக ரொம்ப குஷியாக ஓடி வருது. ரொம்ப அர்ஜென்ட்டாக வந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து போலீஸ் துரத்தி விட்டாங்க. இன்னைக்கு வந்து யாரையுமே துரத்தலை. எல்லாருமே ஃப்ரீயாக விளையாடிட்டு இருக்காங்க. மேபி பெட்ரோல் இதுக்கு மேலே வருமா என்னன்னு தெரியல. இது வரைக்கும் வரல. இந்த லைஃப் சேவர் மட்டும் வந்து அப்பப்போ பின்னாடி வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை.
விளையாடிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நிறையா பேர் இருக்காங்க. அதான் மண்டே மாதிரியே கிடையாது, இன்றைக்கி ஏதோ ஒரு சண்டே மாதிரி எல்லாரும் விளையாடிட்டு இருக்காங்க. செம்ம ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. இந்த ஃபேமிலி, அந்த குட்டி பாப்பா எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். அந்த பாப்பாவை தான் நான் ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்கேன். ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. என் பையன் இப்படி தான் இருப்பான், கொழு கொழுன்னு இருப்பான். அப்போ பேபியாக இருக்கும்போது செம்ம கொழு கொழுன்னு இருப்பான். அவனோட வீடியோ ஏதாச்சும் ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். செம்ம க்யூட்டாக இருப்பான். இப்படி தான் கொழுக்கு மொழுக்குன்னு இருப்பான். இப்போ குச்சி குச்சியாக ஆகிட்டான். இது பாருங்கள், என் பையன் பாருங்கள் எப்படி இருந்தான் பாருங்கள். இப்போ பாருங்கள் குச்சி குச்சியாக ஆகிட்டான். இது வந்து ஒரு 6th மந்த்தோ 7th மந்த்லேயே எடுத்த ஃபோட்டோஸுங்க. இது 3rd மந்த் எடுத்த ஃபோட்டோஸ். இது வந்து என் பொண்ணு. எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க, குழந்தைங்க வளர வளர ரொம்ப இழைச்சி போன மாதிரி ஆகிடுவாங்கன்ட்டு. அந்த மாதிரி தான் ஆயிட்டான். அதாவது ரொம்ப ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. இது வேண்டாம், அது வேண்டாம், இது சாப்பிட மாட்டேன், அது சாப்பிட மாட்டேன்னு பயங்கர டார்ச்சர். 10 பொண்ணுங்களை கூட வளர்த்துடலாம் போல இருக்கே, ஒரு பையனை வளர்க்க முடியலங்க. ரொம்ப டார்ச்சர் பண்ணுறோம். சாப்பிட்றதுலேருந்து எந்திரிக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறோம். நான் இதைத்தான் பண்ணுவேன், அதைத்தான் பண்ணுவேன், இது பண்ண மாட்டேன், அது பண்ண மாட்டேன். இதுவாகவே தான் சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. நான் அந்த பாப்பாவையே தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கு என்னோட பாப்பா 2ம் பாருங்கள், உளுந்து எழுந்து விளையாடிக்கிட்டு இருக்கு. அவங்க அப்பா போகலாம் கூப்பிட்றாரு, லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் போல இருக்கு. அதான் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருந்துட்டு மோஸ்ட்லி வந்துடுவாங்க, அவ்வளோதான். தெரியல, போயிட்டு நெக்ஸ்ட்டு எங்கே போகணும், என்ன பண்ணலான்னு தெரியல. போய் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்க போகிறோம். நாளைக்கு வந்துட்டு இருக்கிற கொஞ்சம் எல்லாமே சுற்றிட்டு படுத்து எந்திரிச்சு வெட்னஸ்டே மார்னிங் எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கடகடான்னு கிளம்பி அங்கே போயிடணும். கொஞ்சம் எர்லியாக போய் ரீச் ஆகணும். அங்கேயும் ரூம் எல்லாம் புக் பண்ணியாச்சு, போக வேண்டியது தான். இப்போ மேஜர் என்னன்னு சொன்னால் இதுதாங்க ப்ராப்ளம். குளிக்கிறது தான். இப்போ நெக்ஸ்ட்டு போய் இந்த மண்ணெல்லாம் அலசி போட்டு பாருங்கள், லைட் போட்டாங்க. ஐ லவ் கோவா, வி லவ் கோவா. டே நல்ல வைப்பு இல்லைங்க, வெயிலும் இல்லை. எப்போவுமே அப்படி தான் வந்துட்டு கிளம்பும்போது லாஸ்ட்டு ஆக ஆக ஒரே ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். என்ன பண்ணுறோமோ என்ன செய்கிறோமோ, வெளியே வந்துட்டு வீட்டுக்கு போனாலே ஒரு மாதிரி ஃபீல் ஆகத்தானே செய்யுது. அப்படித்தான் இருக்குது. ஓ உட்டெல்லாம் இந்த மாதிரி டால் பண்ணிவிட்டு மேலே வந்து ரெட் கலர் பண்ணிடுவாங்க. நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா கலர் தெரியும் உங்களுக்கு. நிறைய சீட்டிங்ஸ் நடக்கும் இங்கே. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம. அவங்களால என்னென்னலாம் பண்ண முடியுமோ அவ்வளோவும் பண்ணுவாங்க. டூரிஸ்டாக வர்றவங்க கூட பண்ணுவாங்க. அதுக்காகவே சிலர் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். கஃப்தா, நிறைய கஃப்தா மாடல்ஸ் தான் இருக்கும். இந்த சைடு எல்லாமே துணி கடை தான். என்னங்க ஷாப்பிங் பண்ணுறது, இதெல்லாம் வாங்கினா நம்ம போட கூட போகிறது கிடையாது. ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், சும்மா போய் பார்க்குறது கூட வேஸ்ட்.
చెప్పలా ఇంకేయా నీకు 6:38 வந்துட்டோம். இங்கே போய் ஃபஸ்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் செய். ஆனாலும் ஸ்வெட் ஆகுதுங்க. மூடிட்டு இருந்தது, மழை வர மாதிரி இருந்தது, தூரிட்டு இருந்தது. பட் பார்த்தா ரொம்ப ஸ்வெட் ஆகுது. இங்கே வந்தீங்கன்னா எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. கிட்ஸுக்கு தேவையான ஸ்விம்மிங் சேஃப்டி டூல்ஸ் எல்லாமே அங்கே வச்சுருக்காங்க. டயர்லேருந்து லைஃப் சேவர் ஜாக்கெட்லேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே இதெல்லாம் ஒரு ஃபேமஸ். எங்கேயும் பாருங்க இந்த ட்ரெஸ் தான். ₹50 வாங்க அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம். சடனாக ஏதாச்சும் இந்த மாதிரி போடுவாங்க. அவ்வளோதான். மேக்னட்ஸ் எல்லாம் நம்ம வாங்கியாச்சு. டேட்டூக்கு தாங்க கூவி கூவி கூப்பிடுறாங்க பாருங்க. இந்த பக்கமும் பாருங்க ஃபுல்லாக காஜு. எல்லாமே இந்த துணி கடை தான். வரவங்கெல்லாம் இந்த ஐ லவ் கோவா டிஷர்ட்டும் அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் வாங்கி போட்டாட்டா அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி. எல்லா பசங்களும் போட்டுட்ருப்பாங்க. இங்கே பாருங்க, எந்த ஊரோ இந்த ஊரோ வந்து எங்கே படுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க, மூச்சிட்டு. சரி, இந்த மனுஷன் இந்த குடி இந்த பாடாக படுத்துதுங்க. வந்தாச்சு இங்கே, அவ்வளோதான். கார் பார்க்கிங் வந்தாச்சு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஏதாவது சாப்பிட்டு கிளம்புவோம். கிளம்பிட்டோம். 7 o'clock ஆகுது. ரூமுக்கு போயிட்டு இவங்கெல்லாம் குளிக்கணும். குளிச்சுட்டு என்னன்ட்டு டிசைட் பண்ணுவோம். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே வந்து டின்னர் சாப்பிட்டு போய் படுக்கலான்னு தான் பிளான் இப்போ வரைக்கும். வேறு என்ன பண்ணணும்னு தெரியல. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே ஹாலிடேஸாக இருக்குது. எங்கே பாரு எல்லாமே க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ நாளைக்கு வந்துட்டு மார்னிங் கொஞ்சம் எர்லியாக கிளம்புனா ஒரு 4-5 இடம் கவர் பண்ணிடலாம். நாளைக்கு முடிச்சிட்டோன்னா பார்க்கலாம். நாளைக்கு டைம் இப்போ வந்து 9:30ங்க. எல்லாமே நாங்கள் நெக்ஸ்ட் டேக்கு வந்து எல்லாம் பேக் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஊர் போகிறதுக்கு தனியாக ஒரு சூட்கேஸில் எல்லாமே மாற்றி வச்சுட்டு வந்தோம். ஸோ அதனாலே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், டைமும் ஆகிடுச்சு. போய் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன். ஏன்னா நாளைக்கும் எர்லியாக படுக்கணும். வெட்னஸ்டே மார்னிங் கிளம்புறதுக்காக எல்லாமே எடுத்து வச்சுட்டா வேலையாயிடும். நாளைக்கு இந்த பேக்கிங் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன், லேட் ஆகிடும்ட்டு இப்போவே முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு இப்போ தான் பாருங்கள் டின்னருக்கு போய்கிட்டு இருக்கோம். என் பையனுக்கு பிரியாணி வேணுமா, பிரியாணி கிரேவி வந்துருச்சு அவனுக்கு. இந்த ஊரில் பிரியாணி நல்லா இருக்காதுடான்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான். தேடிக்கிட்டு இருக்கோம் எந்த ஹோட்டலில் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. பார்ப்போம். மனம் நாங்கள் கோவாவில் இருக்கோம். சரக்குன்னு நினைக்காதீங்க, அதனால தான் வீடியோ எடுக்கிறேன். பெப்சி குடிக்கிறான் பாருங்க. பிரியாணின்னு சொல்லிட்டு வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணிவிட்டு ரோட்டி தால். என் பையன் பிரியாணி கேட்டு இப்போ வந்து ரோட்டி சொல்லியிருக்கோம். என்னடா அது, என்ன குடிக்கிற? என்னமோவா? பின்ன என்னமோ சொல்ற?
கேர்ஃபுல் கேர்ஃபுல். இது எதுலேயோ போட்டு எல்லாமே சோப் பண்ணி வச்சுருக்காங்க. மியூசிக் ஓடுது, நான் பேசியும் வேஸ்ட்டு. ஃபைனலி பிரியாணி, ரோட்டி, தால் எல்லாம் வந்துடுச்சிங்க. நானும் என் பொண்ணும் கொஞ்சம் பிரியாணி போட்டுக்கிட்டோம். அவங்களும் சும்மா ஒவ்வொரு வாய் பிரியாணி எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் ரோட்டிஸ், தந்தூரி கூட தந்தூரி பாருங்கள். அண்ணன் ரோட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அவ்வளோதாங்க, நாங்கள் சாப்பிட்டு ரூமுக்கு போய் படுத்து தூங்க போகிறோம். நீங்களும் சாப்பிட்டு இந்த வீடியோ எப்போ பார்க்குறீங்களோ நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாங்க. நாளைக்கு பிளான் நாளைக்கு என்னான்ட்டு மார்னிங் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பாய். அவ்வளவுதாங்க, நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். நாளைக்கு ட்ரெஸ் எல்லாமே இங்கே எடுத்து வச்சுருக்கோம். அவ்வளோதான், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் தூங்க போகிறோம். டைம் 11 ஆகிடுச்சு. சாப்பிட்டு போய் கொஞ்சம் அங்கே கேஷ்யூஸ் எல்லாம் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு போயிட்டு பார்த்துட்டு இந்த கொக்கம் சிரப் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ்க்காக. அவ்வளோதான், தூங்க போகலாமா? குட் நைட், மார்னிங் பார்க்கலாம்.